சயின்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். உன்னை அடிச்சிருவேன், கொலை பண்ணி காயப்படுத்திடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த 506 பார்ட் 2. ஆக்சுவலாக அடிச்சிருக்க மாட்டான், உன்னை அடிச்சிருவேன்னு சொல்லுவேன், கொன்றுவேன்னு சொன்னால் அது 506 பார்ட் 2. இது வந்துச்சுன்னா இது கொன்றுவேன்னு சொல்கிறதுக்கு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. என்ன கேட்டாலும் கடைசியில் பெயில் கொடுக்க போகிறோம். 506 பார்ட் 2ன்னு சொன்னால் அடுத்த செகண்டு பெயில் கிராண்டட்னு போட்டுருவேன். நான் அடுத்த செகண்டு தூக்கி போட்டுருவேன். அதனால் அது மாதிரி இதுக்கு காரணம் என்னன்னா 506 பார்ட் 2 என்னன்னு தெரியணும். ஏன் பெயில் கொடுத்தேன்னு கேட்ட கேள்வியெல்லாம் மேலதிகாரிகள் மேலேருந்து கேட்டதெல்லாம் இருக்குது. இந்த வழக்கில் ஏன் பெயில் கொடுத்த அப்படின்னு கேட்டு அவன் மேலே ப்ரொசீட் பண்ண இன்ஸ்டன்ஸும் இருக்குது. அதனால் அவங்க பயந்துக்கிட்டு நமக்கு எதுக்கு கொடுத்துட்டு திட்டு வாங்கணும். ஒன்றுமில்லாத அஃபென்ஸுக்கெல்லாம் பெயில் உள்ளே வச்சுக்கிறது அர்த்தமே இல்லை. ஒரு சாதாரண வழக்கில் சும்மா அடிச்சுட்டான் வச்சுக்கோங்களா, அடிச்சுட்டான் 324ங்கிற கேஸில் வரும். கையில் அடித்தாக்க 323, 324 வரும். அதில் போய் நீங்கள் ஜெயிலில் வச்சுட்டு பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் என்னை கம்பல் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டே கொடுக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணுறீங்க. கடைசி நிமிஷத்தில் இது மாதிரிலாம் நான் கம்பல் பண்ண முடியாது, என்னை கம்பல் பண்ண முடியாது, நானும் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். அடுத்த அந்த பார்ட்டியை கேளுங்க, அவரை கேட்காம நான் ஆர்டர் கொடுக்க மாட்டேன். நோட்டீஸ் கொடுக்குறேன், நோட்டீஸ் கொடுத்துட்டு வாங்க. சரத்குமார்னு நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் அதே மாதிரி ஒரு செக் கொடுத்துட்டு பணம் வரலன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. கேஸ் போடணுன்னா கோர்ட்டில் வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நீதியின் கதைகள் என்ற இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தாங்கள் பணியில் இருந்த பொழுது வழங்கிய தீர்ப்புகள், பணியில் இருந்த பொழுது வந்த வித்தியாசமான வழக்குகள், அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்க்குறாங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க, வழக்கறிஞர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ சில பேர்கிட்ட நம்ம பேசும்பொழுது, இவ்வளோ தூரம் அவர்கிட்ட பேசுகிறீங்க, நிகழ்ச்சி பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, AK-47 அப்படின்ட்டாங்க. அது என்னன்னு கேட்கும்போது அவர்கிட்டே போய் கேட்டுங்க அப்படின்ட்டாங்க. அது நான் திண்டுக்கல்லில் இருக்கும்போது திண்டுக்கல்லில் இருக்கிற வழக்கறிஞர்கள் வச்சுருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்போல்லாம் திருச்சியிலேருந்து திண்டுக்கல்லேருந்து அடிக்கடி அங்கே வருவாங்க. அவங்க ஒருவேளை நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுவேன் எல்லாத்தையும். ஒரு பெயில் அப்ளிகேஷன்லாம் 60 அப்ளிகேஷனை கூட 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். 20 நிமிஷத்துக்குள்ளே அது ஒன்றுமே இருக்காது. சில கேஸில் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அஃபென்ஸ் என்னன்னு சொன்னாலே இந்த குற்றம்னு சொன்னால் உடனே கொடுக்க வேண்டிய பெயில் எல்லாம் இருக்குது. சில இதில் கொடுக்க மாட்டேன் நான். ரொம்ப சீரியஸான அஃபென்ஸில் இந்த மாதிரி கற்பழிப்பு அல்லது கொலை கேஸு, கொள்ளை கேஸு, இந்த கேஸிலெல்லாம் சாமானியத்தில் பெயில் கொடுக்க மாட்டேன். சில கேஸில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வழக்கில் பெயிலில் விடுங்கன்னு சொன்ன கேஸில் கூட நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி விட சொன்னேன்னு கூட நான் அவரை கேட்டிருக்கேன் திருப்பி. அந்த மாதிரி கேஸும் இருக்குது. ஆனால் வேகமாக போகும். எங்கிட்ட கோர்ட்டில் பெயில் இந்த மாதிரி இனிஷியலாக நடக்கிறது, அந்த காலிங் ஒர்க்கு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். எத்தனை கேஸ் இருந்தாலும் அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். எப்படி பண்ணணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஆச்சுன்னா காலிங் ஒர்க்கு முடிஞ்சு போயிடும். பெயில் முடிஞ்சிடும், அட்ஜர்மெண்ட் முடிஞ்சிடும், எல்லாம் முடிச்சுட்டு ட்ரையல் அரை மணிக்கு முடிஞ்சு ட்ரையல் பாக்ஸில் விட்னஸ் ஏற்றிடுவேன். இது மாதிரி தொடர்ந்து நடக்கும். இது நான் கொஞ்சம் வேகமாக போகிறதுனால அப்படி வக்கீல்களுக்குள்ளே அது மாதிரி நினச்சிருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்குள்ளே பேசியிருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அதெல்லாம் திண்டுக்கல்லில் இருந்துட்டு திருச்சியில் மதுரையெல்லாம் முடிச்சுட்டு லா செக்ரட்டரியாக வந்திருக்கும்போது அப்போ ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு நாங்கள் அப்படி பேர் வச்சுருந்தோம் அப்படின்னு. எப்போ திண்டுக்கல்லில் இருந்தப்போ வச்ச பேர் இப்போ சொல்கிறாரு. 89, 90, 91 திண்டுக்கல்ல, 92 வரைக்கும் திண்டுக்கல்லில் இருக்கிறேன். அப்போ தான் அந்த பீரியடில் தான் அந்த பேர் வச்சுருக்காங்க அவங்க. அது எனக்கு 97, 96, 97 இங்கே சொன்னாங்க.
அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் அவங்களுக்கு பேசிக்கிறப்போ அப்படி தான் பேசிக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கிறதே அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியல? தெரியாது, எனக்கு தெரியாது, என்னோட கவனத்துக்கு வரவே இல்லை. பொதுவாக நீதிமன்றத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு, அதாவது நீதித்துறையிலேயே இப்போ வழக்குகள் வந்து தேங்கி கிடக்கு, விசாரணை முடியாமல் தீர்ப்பு கொடுக்காம நிறையா தேங்கி கிடக்கு. சிவில் வழக்குகள்லாம் இந்த சொத்து பிரச்சனை இந்த மாதிரி வழக்குகள்லாம் ஒரு கேஸ் போட்டவரே தவறிடுவார், வாரிசு எடுத்து நடத்தும், அந்த மாதிரிலாம் கிடக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க, அதனால தான் இப்படி வச்சாங்களோ, அவங்க அந்த மாதிரி விரும்பினாங்களோ, வழக்கறிஞர்கள் வந்து இந்த கேஸ் இழுத்துட்டு கிடப்போம், ஆனால் இவர் கூட முடிச்சு வச்சுடுறாரு அதை சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து பெயில் கொடுக்குறேன்னா இல்லையாங்கிற அந்த செகண்ட்லேயே தெரிஞ்சிடும். கேட்ட உடனே, வழக்கு விசாரித்த உடனே இந்த வழக்கு நான் பெயில் கொடுத்துட்டேன்னு அப்பயே சொல்லிடுவேன், இந்த வழக்கில் பெயில் கொடுக்கலங்கிறது அப்பயே சொல்லிடுவேன். சில பேர் அப்படி சொல்கிறது இல்லைன்றது நான் கேள்விப்படுறேன். நான் வந்து அப்பயே சொல்லிடுவேன், உண்டா இல்லை, உண்டா அல்லது இல்லை உடனே சொல்லிடுவேன். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா 506(2) ஒரு கேஸ், ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்னன்னா, உன்னை அடிச்சிருவேன், கொலை பண்ணி காயப்படுத்திடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த 506(2). ஆக்சுவலாக அடிச்சிருக்க மாட்டான், உன்னை அடிச்சிருவேன்னு சொல்லுவேன், கொன்றுவேன்னு சொன்னால் அது 506(2). இது வந்துச்சுன்னா இது கொன்றுவேன்னு சொல்றதுக்கு வந்து உள்ள வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி கேஸுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு வருவாங்க. இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்குது? என்ன கேட்டாலும் கடைசியில் பெயில் கொடுக்க போகிறோம். 506(2)ன்னு சொன்னால் அடுத்த செகண்டு பெயில் கிராண்டட்னு போட்டுருவேன், நான் அடுத்த செகண்ட் தூக்கி போட்டுருவேன். அதனால் அது மாதிரி இதுக்கு காரணம் என்னன்னா 506(2)ன்னு என்னன்னு தெரியணும், எல்லாருக்கும் தெரியும், தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சில பேர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான காரணம் அவங்கள கேட்டால் தான் தெரியும் ஏன் கவனமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. சில வந்து ஏன் பெயில் கொடுத்தேன்னு கேட்ட கேள்வியெல்லாம் மேலதிகாரிகளுக்கு மேலேருந்து கேட்டதெல்லாம் இருக்குது. இந்த வழக்கில் ஏன் பெயில் கொடுத்த அப்படின்னு கேட்டு அவங்க மேலே ப்ரொசீட் பண்ண இன்ஸ்டன்ஸும் இருக்குது. அதனால் அவங்க பயந்துக்கிட்டு நமக்கு எதுக்கு கொடுத்துட்டு திட்டு வாங்கணும், கொடுக்காமலே போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுது. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியடில் எப்படி வந்துச்சுன்னா, 300 கொலை குற்றம், 375 கற்பழிப்பு குற்றம், கொள்ளை குற்றம், இந்த மாதிரி வழக்கில் எல்லாம், இந்த மாதிரி சீரியஸ் அஃபென்ஸில் எல்லாம் பெயில் கொடுத்தா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த பெயில் ஆர்டரை ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு இருந்துச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெயில் கொடுத்துட்டு இந்த ஆர்டரை டைப் பண்ணி வர்றதுக்கே சாயந்தரம் ஆகிடும். வந்த உடனே ஹைகோர்ட்டுக்கு காப்பி அனுப்பிச்சாகணும், அன்னைக்கே அனுப்பி ஆகணும், ஒரு நாள் கூட தள்ளி வைக்கக்கூடாது. அப்படி வரும்போது பெயில் கொடுத்தா தானே அனுப்பணும், கொடுக்கலன்னா அனுப்ப வேணாம்ல. இதுக்காக இப்படி செய்வாங்க. செஞ்சிருக்கலாம். அக்யூஸ்டுடைய நிலைமையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, நீதிபதியோட நிலைமையிலேருந்து நீங்கள் பார்க்கணும். நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அன்றைக்கே நான் அனுப்பிச்சாகணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன், சின்ன தப்பு கொடுக்கக்கூடாது, நீ ஏன் கொடுத்தான்னு திருப்பி கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். எதுக்கு இந்த வம்பு? கொடுக்கலன்னா கொடுக்கல, நான் அனுப்பலை, எனக்கு என்ன போச்சு, நீ பெயில் உள்ளே இருந்தான்னா வெளியில் இருந்தால் எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற ஆட்டிடியூடு சில பேருக்கு வந்துடும். வரக்கூடாது, ஆனால் வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு இது, இந்த வழக்குகளே முடிக்காம நிறையா கிடக்குன்னு, அதுக்கு என்ன காரணம்னா 2 காரணம் இருக்குங்க. அதுக்கு வந்து குற்றங்கள் அதிகமாக நடக்குதா? என்னங்க குற்றங்கள் அதிகமாக நடக்குதோ? அதிகம் நடக்குதுங்கிறது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட போலீஸ் ரிப்போர்ட்லேருந்து தான் நான் சொல்கிறேன், எனக்கு சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நான் திண்டுக்கல்ல இருந்தப்போ, திருச்சியில் இருந்தப்போ, மதுரையில் இருந்தப்போ, அப்போல்லாம் நான் இருந்த பீரியடில் கொலை குற்றங்கள் கம்மி அப்படிங்கிறது அவங்க ரெக்கார்டில் இருக்குது. அவங்க மேப் ஒன்று கிராஃப் போடுவாங்க, அந்த கிராஃபில் அப்படிலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு வேற நான் ஒன்றுமே பண்ணல, பெயில் கொடுக்க மாட்டேன். முக்கியமான பெரிய ரொம்ப சீரியஸ் அப்படின்றாலும் பெயில் கொடுக்க மாட்டேன். 3 மாதம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன், 6 மாதம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன். உள்ளே இருந்து ட்ரையல் முடிக்க உள்ளே வச்சிருவேன். அதுதான் அவங்களுக்கு பயம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாத கேஸில் பெயில் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டிய கேஸில் உடனே கொடுத்துடணும். ஒன்றுமில்லாத அஃபென்ஸுக்கெல்லாம் பெயில் உள்ளே வச்சுக்கிறது அர்த்தமே இல்லை. ஒரு சாதாரண வழக்கில் சும்மா அடிச்சுட்டான் வச்சுக்கோங்களேன், அடிச்சுட்டான் 324ங்கிற கேஸில் வரும். கையில் அடித்தாக்க 323, 324 வரும். அதில் போய் நீங்கள் ஜெயிலில் வச்சுட்டு பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு சாதாரண ஒரு இதாக இருக்குமே. உள்ளே போனால் ஜெயிலில் இருக்கவங்களோட யார் கூட பழகிறானோ அதை பொறுத்து வெளியில் வரும்போது ஆள் மாறி வந்துடுவான். அது வந்து நம்மளாக கோர்ட்டாக வந்து அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும். 2வது, எந்த கேஸில் கொடுக்கணும் எந்த கேஸில் கொடுக்கக்கூடாதுங்கிறது நமக்கு ஒரு இது எல்லா நீதிபதிகளும் அது இருக்கும். அதை உடனே செயல்படுத்தணும். தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, தெரியும். செயல்படுத்துறதுல சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, அவ்வளோதான்.
அப்படியும் இருக்கும். அது கூட காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது நீதி ஏன் ஸ்லோவாக வருது? ஜட்மெண்ட் எழுதுறது பெருசாக எழுதுனா ஸ்லோ தான் ஆகும். 10 நிமிஷத்தில் எழுத வேண்டிய ஜட்மெண்ட்டை 2 மணி நேரம் ஜட்மெண்ட் சொன்னால் தேவையானதை மட்டும்தான் சொல்லணும், தேவையில்லாத சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் எழுதணும்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன், போய்கிட்டே இருக்கும். என்னுடைய ஜட்மெண்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப என்ன இவ்வளோ ஷார்ட்டாக எழுதுறீங்கலாம் கேட்டிருக்காங்க. நான் பழைய காலத்து தீர்ப்பெல்லாம் பார்த்தா 3 பக்கம் தான் இருக்கும் ஜட்மெண்ட்டு. மர்டர் கேஸில் 3 பக்கம் ஜட்மெண்ட் இருக்குது. அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அதை நான் பொதுவாகவே நான் ஷார்ட்டாக தான் எழுதுவேன். அப்படியெல்லாம் கூட இருக்கும். நான் நிறையா எழுதுனதில் ஒரு தேவைப்படாத தேவையில்லாதெல்லாம் எழுத வேண்டி வரும். அப்போ தான் நிறையா பேஜஸ் நிறையா வரும். அப்படி எழுதும்போது ஒரு கேஸ் சொல்கிற நேரத்தில் நான் 5 கேஸில் ஜட்மெண்ட் சொல்லியிருப்பேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் கேஸ்லாம் வருது இல்லை, 300 பக்கம் கொண்ட தீர்ப்பு 1000 பக்கம் கூட தான் வருது. ஒரு கேஸில் 11 ஜட்ஜு 1000 பக்கம் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க. அது என்னுடைய பார்வையில் அவ்வளோ எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 ஒரே தான் எழுதுறாங்க, எல்லாத்தையும் அதே தான் எழுதுவாங்க, திருப்பி அதே தான் எழுதியிருப்பாங்க. எல்லோரும் கலந்து பேசி ஒன்றாவே எழுதியிருக்கலாம். அது ஏன் எழுதலைங்கிறது அவங்கள கேட்டால் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை பற்றி கமெண்ட் அடிக்கக்கூடாது, அடிக்க முடியாது. ஆனால் சுருக்கமாக இருந்தால் நிறையா ஜட்மெண்ட் சொல்லலாம். தீர்ப்புகள் சுருக்கமாக இருந்தால் நிறையா ஜட்மெண்ட் சொல்லலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன். படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும், தேதிலாம் அறிவிச்சிருவாங்க, ட்ரெய்லர் எல்லாம் ஓடும், அறிவிப்பு பத்திரிகையில் போஸ்டர் எல்லாம் அடிச்சிருவாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து வழக்கு போடுவார், இந்த படத்துக்கு தடை விதிக்க கோரி மனு அப்படின்னு சொல்லி. அது ஏன் அந்த மாதிரி போடுறாங்க? அது வந்து பப்ளிசிட்டிக்காக போடுறதா கூட இருக்கலாம். இல்லை, அது சில நேரத்தில் அது வெளியில் செய்தி வரும்போது டக்குன்னு செய்தியும் வரும், பணம் பாக்கி இருப்பதாக அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி போடலாமா? நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிற போகிறப்ப இன்றைக்கி இந்த மாதிரி வழக்கு போடலாமா? போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை, போடலாம். எங்கிட்ட நான் இருக்கும்போது ஒரு கேஸில் அப்படி தான் எங்கிட்ட வந்தாங்க. பொங்கல் விழா, பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க படம். அதுக்கு முதல் நாள் ஒரு நாள் தான் முன்னாடி, ஒரு நாள் முன்னால் ஒருத்தர் வழக்கு போடுறாரு. எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாயோ 10 லட்சமோ 20 லட்சமோ தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தரணும். என் பணத்தை கொடுக்காம அவர் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதனால் பணம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடுங்க, ஸ்டே கொடுங்கன்னு என்கிட்ட இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, பொங்கல் விழாலாம், பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் லீவு நாளெல்லாம் வருது. பொங்கல் லீவு நாளில் வந்தால் தான் அவங்களுக்கு படம் ஓடி பணம் எடுக்க முடியும். அந்த நேரத்தில் நீ படத்தை இன்ஜெக்ஷன் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்தா பணத்துக்கு நஷ்டம் வரும். இல்லை, அந்த நஷ்டத்தை யார் கொடுப்பா? பின்னால் ஒரு வாரம் கழிச்சு நான் விக்கெட் பண்ணிட்டேன்னா கூட அந்த பணம் திருப்பி அவங்களால அந்த பணத்தை எடுக்க முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் வந்து என்னை கம்பல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஸ்டே கொடுக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணுறீங்க. கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு இது மாதிரிலாம் நான் கம்பல் பண்ண முடியாது, என்னை கம்பல் பண்ண முடியாது, நானும் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். அடுத்த அந்த பார்ட்டியை கேளுங்க, அவரை கேட்காம நான் ஆர்டர் கொடுக்க மாட்டேன். நோட்டீஸ் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, நாளைக்கு ரிலீஸ் ஆக பணம் வராதுன்னு. அதுக்கு நீ லாஸ்ட் மினிட் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணீங்க? முன்னாலே வந்திருக்கலாம்ல, போன வாரம் வந்திருக்கலாம்ல. நீங்கள் கடைசி நிமிஷத்தில் வர்றீங்க, கடைசி நிமிஷத்தில் அவனை ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வர்றீங்க. அதுக்கு கோர்ட் உடந்தையாக இருக்க முடியாது. அவனை கேட்காம நான் ஆர்டர் போட முடியாது. நீங்கள் வேணா உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், அவருக்கு ப்ரைவேட் நோட்டீஸை உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் சர்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க, மத்தியானத்துக்கு கூட கூட்டிகிட்டு வாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் அவங்கள கேட்காம நான் ஆர்டர் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மத்தியானத்துக்குள்ளே போய் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆகிட்டாங்க. பணம் வந்துச்சோ எப்படியோ ஒரு சமரசம் ஆகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கொடுத்துட்டேன். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருமே எங்கிட்ட அந்த படத்தை இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு யாரும் வர்றதே இல்லை. நான் இருந்த வரைக்கும் வரமாட்டாங்க, சிட்டிசல் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் இருக்கிற அமர்வுக்கும் வந்ததே இல்லை. அதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி படத்தை தடை பண்ணணும்னு எங்கிட்ட வந்ததே இல்லை. அதுக்கப்புறம் தடை கேட்டாலும் தடை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம கடைசி நிமிஷம் வந்து எப்படி கொடுக்க முடியும்? நான் ஒரு ஜட்ஜி வந்து நீதிபதிங்க வந்து 2 பக்கத்தையும் பார்க்கணும். ஒருத்தர் மட்டும் உனக்கு படம் வரணுங்கிறது உண்மை இருக்கலாம், பட் அவனுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலைன்னு சொன்னால் அவனுடைய வருமானம் பூரா போயிடும். அந்த நஷ்டத்தை யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுக்க முடியாது, கோர்ட் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீதிபதி வந்து 2ஐயும் தான் பார்க்கணும். அப்படி தான் பார்த்து சொல்லணும். செக்கு பவுன்ஸ் ஆனதும் வரும், அப்படி வருங்களா? அந்த நீங்கள் சொல்கிறது, அந்த ஃபைனான்சியர் பணம் கொடுத்துருப்பாரு, நாளைக்கு ஃபைனான்சியர்கிட்ட பணத்தை அடைக்காமல் இவங்க ரிலீஸ் பண்ண போயிடுவாங்க. நீங்கள் சொல்கிறது வேற. அதாவது பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சிக்கிறது வேற. நீங்கள் சொல்ல செக்கு பவுன்ஸுங்கிறது அது வேற. இப்போ கடன் வாங்கியிருப்பாரு, கடனுக்கு பதிலாக செக்கை கொடுத்துருப்பாங்க. செக்கை பேங்க்கில் போட்டால் அது பணம் இல்லைன்னு திருப்பி வந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து இப்போ புதுசாக சட்டம் வந்துருக்குது, 87 சட்டம் வந்துச்சு. அந்த சட்டப்படி வந்து செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா
அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், 2 வருஷம் தண்டனை கொடுக்கலாம், ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். அதோடு இல்லாமல் காம்பன்சேஷன் தரலாம், 2 பங்கு காம்பன்சேஷன் தரலாம். செக் அமௌண்ட் 5000 10,000 காம்பன்சேஷன் தரலாம், 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா காம்பன்சேஷன் தரலாம். அப்படின்னு தான் இருக்கும், அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து அதை ரொம்ப சீரியஸாக சுப்ரீம் கோர்ட்டில் பார்க்குறாங்க. அந்த செக் பவுன்ஸ் கேஸை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. இது 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 இவ்வளோ சீரியஸாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டுங்கிறது 2 வரும். அதில் ஒன்று ப்ராமிசரி நோட்டு, ப்ரோ நோட்டுன்னு நம்ம சொல்லுவோம், சாதா அண்டிமாண்டுன்னு சொல்லுவோம், ப்ரோ நோட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து செக்கு. 2 தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுனா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா செக்கை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொருத்தருக்கு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட பணத்தை என்னுடைய இது அவருக்கு உரிமையை கொடுக்குறேன், அவர் பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரோ நோட்டையும் நீங்கள் என்டாஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு மாற்றி விடலாம். ஸோ 2 தான் இது வந்து ப்ராமிசர் நோட்டுங்கிறது தானே எழுதுறது, செக்குங்கிறது நான் ப்ராமிசர் நோட்டுங்கிறதுனால நீ வந்து எப்போ பணம் கேட்குறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது ப்ராமிசர் நோட்டு. செக்குங்கிறது நீங்கள் எப்போ பணம் கேட்குறேன் என்னுடைய ஏஜென்ட் கொடுப்பாரு, பேங்க்கில் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறது செக்கு. 2க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, இதுதான் வித்தியாசம். ஆனால் செக்கு திருப்பி வந்துச்சுன்னா அவன் மேலே கேஸ் போடலாம். ப்ராமிசர் நோட்டில் கேட்டோன்னே பணம் கொடுக்கலாம், அவன் மேலே கேஸ் போட முடியாது, இந்த கேஸ் போட முடியாது. அதுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்த பணத்தை வாங்கினோன்னா 7.5% கோர்ட் ஃபீ கட்டி, முந்தி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாடி 7.5% கட்டணும். 5 7 375 ரூபா கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் கட்டி தான் கேஸ் போடணும். கேஸ் நடக்கும், 2 வருஷம் நடக்கும், அப்புறம் டிகிரி ஆகும். டிகிரி ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும், பணம் வாங்க வசூல் பண்ணுறதுக்குள்ள பல வருஷங்கள் ஆகிடும். அதே சமயத்தில் செக்குங்கிறது உடனே கொடுக்கலன்னு சொன்னால் உடனே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா சில கோர்ட்டில் வாரண்ட்டை கொடுத்துருவாங்க, எடுத்தோடனே வாரண்ட்டை கொடுத்துருவாங்க. வாரண்ட்டை கொடுத்தா வாரண்ட்டை கொண்டு போய் அது அப்படி வாரண்ட்டை கொடுப்பாங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வாரண்ட்டை கொடுப்பாங்க. சனி ஞாயிறு லீவு, கோர்ட் லீவு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வாரண்ட் எடுத்துகிட்டு போய் கையில் நின்றுடுவாங்க. ஏற்கனவே பணம் கொடுத்துருந்தா கூட அது மாதிரி இன்சிடென்டெல்லாம் நடந்திருக்கு. ஏற்கனவே அந்த செக்கு உண்டான பணத்தை கொடுத்துருந்தா கூட திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டு பணம் வாங்கின இன்சிடென்ஸும் இருக்குது, பல இடங்களில் அதுவும் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு ஏதோ பணத்தை கொடுத்துருவாங்க. அது மாதிரி நிறையா ஊரில் நடந்திருக்கு. இந்த சினிமா சம்மந்தப்பட்டதுலேயே ஏதாவது பிரபலமான வழக்கு வந்திருக்காங்க முடியும் வந்திருக்கு. அது மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. சரத்குமார்னு நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் அதே மாதிரி ஒரு செக் கொடுத்துட்டு பணம் வரலன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. கேஸ் போடணும்னா கோர்ட்டில் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுறாரு, மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுறாரு. வாரண்ட் இஷ்யூ பண்ணால் இவங்க வந்து வாரண்ட்டை ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. நான் எங்கிட்ட அது மாதிரி பல கேஸ் வந்திருக்கு, பல வருஷங்களாக அது மாதிரி கேஸ் வரும் என்கிட்ட. எல்லா மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுதும் அதே ஆர்டர் போடுவேன். நான் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட்டை கொடுத்தா வாரண்ட்டை நான் கேன்சல் பண்ணவே மாட்டேன். எந்த மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தனாலும் வாரண்ட்டை கேன்சல் பண்ண மாட்டேன். அப்படி மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த வாரண்ட்டை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மதிப்பு இருக்காது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த கோர்ட்டில் மதிப்பு இருக்காது. அந்த வக்கீல் என்ன சொல்லுவார், நீங்கள் வாரண்ட்டை தானே கொடுக்குறீங்க, நான் மேலே போய் கேன்சல் பண்ணிட்டு வரேன்னு அவ்வளோ ரொம்ப லேசாக பேசிடுவாங்க. அது கோர்ட்டோட மரியாதை கெட்டு போயிடும். அந்த மரியாதை கெடக்கூடாதுங்கிறதுக்காக வாரண்ட்டை நான் கேன்சல் பண்ண மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நீ போய் அதே கோர்ட்டில் சரண்டர் ஆகுங்க. சரண்டர் ஆகிட்டு அன்றைக்கே பெயில் அப்ளிகேஷன் சரண்டர் ஆகும்போது பெயில் அப்ளிகேஷன் சேர்த்து போடுங்க. அந்த பெயில் அப்ளிகேஷனில் அவர் அன்றைக்கே தீர்ப்பு சொல்லணும், கொடுக்குறேன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அன்றைக்கே தீர்ப்பு ஆன் மெரிட்ஸ், அந்த கேஸ் அதனுடைய தன்மையை பொறுத்து கொடுக்குறாரா இல்லையாங்கிறது அன்றைக்கே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பேன். போடுவேன் ரெகுலராக. அது மாதிரி பல வருஷங்களாக போட்டிருக்கேன். ஹைகோர்ட்டில் இருக்கும்போது தான் சரத்குமாருக்கு அவருக்கு வாரண்ட்டை கொடுத்துட்டாங்க. வாரண்ட்டை ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு வருது. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி வழக்கமான ஆர்டர் தானே, நீ போய் மேஜிஸ்ட்ரேட் கூட சரண்டர் ஆகிட்டு அன்றைக்கே பெயில் அப்ளிகேஷன் போடுங்க, அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுக்கு போகிறேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்தார். அவர் வந்து உங்களுக்கு இது மாதிரிலாம் போடுறதுக்கு பவர் இல்லை, அதிகாரம் இல்லைன்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு? ஆமாங்க, உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிறது நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இது பெயிலபிள் அஃபென்ஸு, அதனால் இந்த கேஸில் நீங்கள் ஆர்டர் போட முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா, சரி நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் ஆர்கியூ பண்ணார். ஆர்கியூ பண்ணும்போது நான் அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கேட்டேன், இது பெயிலபிள் அஃபென்ஸ் தானே, அப்படி தானே சொன்னீங்க? பெயிலபிள் அஃபென்ஸ் தான் அது. பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னா, போலீஸ்கார வாரண்ட் கொடுத்து போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணாக்க ஒரு ஜாமீன் கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணணும் பெயிலில்.
அதோ ஏதோ ஒரு ஜாமீன் 5,000 10,000 ஏதோ ஒன்று போட்டு இந்த அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன்னு யாராவது ஷூரிட்டி கொடுத்தாங்கன்னா அவரை கோர்ட்லேயே இது போலீஸ்காரரை விடுதலை பண்ணால் தான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு உண்டானது. நீங்கள் நான் பெயிலபிள் வாரண்ட் தானே கொடுத்துருக்காரு மேஜிஸ்ட்ரேட்டு. நான் பெயிலபிள் வாரண்ட் எப்படி கொடுக்க முடியும்? பெயிலபிள் அஃபென்ஸுக்கு நான் பெயிலபிள் வாரண்ட் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னேன். இந்த கேஸில் மேஜிஸ்ட்ரேட்டு நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுத்துருக்காரு. இட்ஸ் அ பெயிலபிள் அஃபென்ஸ். இது நான் பெயிலபிள் வாரண்ட்டு கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். எப்படி எந்த இதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறம் தான் சொன்னேன். அப்புறம் நான் எழுதுனேன். அப்புறம் அந்த கேஸில் தான் எழுதுனேன் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னது, வாரண்ட்டுனா என்னது, வாரண்ட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வாரண்ட்டை கொடுக்கும் பொழுதே இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணால் உடனே போலீஸ்காரர் ஜாமீன் கொடுத்தா போலீஸ்காரரை விடணும்னு ஒரு இது இருக்கும். அதுதான் பெயிலபிள் வாரண்ட்டுங்கிறது. நான் பெயிலபிள் வாரண்ட்னா கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும், போலீஸ்காரர் விட முடியாது. இந்த கேஸில் நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுத்ததே தப்பு. அதனால் ஜஸ்டிஃபை கொடுத்தது அந்த மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தது இப்போ நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுத்தது தப்பு. அதனால் நான் நீ போய் ஆன்சபிலிட்டி பெயில் நான் தரல, நீ போய் அங்கே போய் அது வரைக்கும் போய் சரண்டர் ஆகி கொடுக்குற வரைக்கும் ஆன்சபிலிட்டி தரேன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுத்தது அந்த கேஸில். அவர் பல வருஷங்களாக இதே ஆர்டர் தான் நான் போட்டுட்ருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் அது. அவர் இந்த சரத்குமாருங்கிறதுனால கொடுக்க முடியாது, அவருக்கு பவர் இல்லைன்னு சொல்லி, எனக்கு பவர் இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணார். அப்போ தான் அவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் அந்த வாரண்ட்டை நான் குவாஷ் பண்ணியிருக்க முடியும். நான் குவாஷ் பண்ணாமல் அவர்கிட்டே போய் இது பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்டே கேட்டோம்னா சில பேர் அப்படியா சாரின்னு சொல்லி திருப்பி மாற்றி கொடுத்துருவாங்க. வழக்குன்னு போகிறது இதுக்கு ஒன்று. இன்னொன்று அவங்க கொடுக்குறவங்க ஒரு டேட்டு சொல்லி இந்த டேட்டில் தானே போடணும் அப்படின்லாம் இருக்குல்ல. கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, இப்போ நானே சிலது வாங்கியிருக்கேன், இந்த டேட்டில் கரெக்டாக போ, அதுக்கு முன்னாடி போகாத, ஆனால் இந்த டேட் வரைக்கும் அது எப்போ வேணாலும் போடலாம் அப்படின்னு இருக்கும். இந்த டேட்டுக்குள்ளே போகாத, இந்த டேட்டுக்கு இந்த டயத்துக்கு போங்க அப்படின்லாம் சொல்லி தானே கொடுப்பாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி போய் ஏதாவது கேஸ் இந்த மாதிரி போடுறது பிரபலங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்களா? கொடுக்கும் பொழுதே டேட்டை பின்தேதி போட்டு தரலாம். இன்னைக்கு 10ஆம் தேதி கொடுக்குற கேஸை 30ஆம் தேதிக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு தரலாம். சில பேர் அன்றைக்கே தேதி போட்டு அது வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி வாய்மொழியாக சொல்கிறதும் உண்டு. அப்படி வாய்மொழியாக சொன்னால் அது பைண்டிங் கிடையாது. அது கேஸ் போட்டு பன்ஸ் ஆச்சுன்னா அஃபென்ஸ் ஆயிரும். அது மாதிரிலாம் முடியும். இந்த பொதுவாக இந்த கேஸு ஏன் கிரிமினல் கேஸாக ஏன் ஆக்குறாங்கன்னா, கிரிமினல் கேஸ் ஆகுனா பெனல்ட்டி வந்துடும், ஜெயிலுக்கு போகணும், இதெல்லாம் வந்துடுது இல்லையா. அதனால் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன், காரணம். அதான் அதை வச்சு தான் பண்ணுறாங்க. இது சாதாரணமாக 1000 2000 10,000 1 லட்சம் அவங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் பெரிய பிரயோஜனமே கிடையாது. இந்த செக் இந்த ஆக்டரோட பர்பஸ் எப்படி இருக்குதுன்னு என்னுடைய அனுமானத்தில் பார்த்தா, பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் இந்த மாதிரி செக்கு போடுறதுலேயே பணத்தை வசூல் பண்ணிடுறாங்க. பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வசூல் பண்ணிடுவாங்க. ஆனால் 1000 ரூபா 2000 கொடுத்தவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வசூல் ஆகாது. ஆனால் கொடுக்க முடியலன்னா எப்படி கொடுப்பான், அது மாதிரி தான் போகும். அது இவங்களோட இது ஒரு கார்பரேட் பாடிஸுக்காக அவங்களுக்கு பலனடிக்கிற மாதிரி போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த கேஸ். நான் என்னோட நினைப்பு தப்பாக இருக்கலாம், அப்படின்னா இருக்கலாம். இது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ பெரிய தொகை உள்ளவங்க அதை வசூல் பண்ணணுங்கிறதுக்காக கூட அது மாதிரி போயிருக்கலாம். அதுக்கான கோர்ட்டு செலவு அவங்க அதுக்குள்ளே அடங்கும் கோடிக்கணக்கில். நீங்கள் சொல்கிற மாதிரி 10,000 15,000 1000 2000க்கு கோர்ட்டுக்கு போய் அந்த அலையிறதுக்கு அந்த படத்தை வாங்காமல் விட்டுருவான். இவர் வாங்கக்கூடிய அமௌண்ட்டே 10,000 தான் இருக்கும், ஃபீஸும் எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை ஃபீஸு 10,000 ரூபா இருக்காதுன்னா கூட கோர்ட்டுக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு வரணும். இல்லை ஒவ்வொரு தடவையும் போகணும். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், அது ஒவ்வொரு தடவையும் கேஸ் கூடும்போது நீங்கள் இருக்கணும். கேஸ் நடக்குதோ இல்லையா நீங்கள் இருந்தாகணும். இல்லைன்னா அதை வச்சு டிசைன் பண்ணலாம். ஆனால் பண்ணக்கூடாதுன்னு ஜட்மெண்ட்லாம் இருக்குது, இருந்தாலும் பண்ணலான்றது தான் ரூல். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.